வெல்கம் பேக் டு மை சேனல் ரிதன்ஸ் மாம். இன்றைக்கி என்னோட மார்னிங் அண்ட் ஈவினிங் ரொட்டீன் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காய சட்னியும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நேற்று நைட்டே சுண்டல் நிலக்கடலை எல்லாமே ஊற வச்சுருந்தேன். பச்சைப்பயிறு கொஞ்சம் முளைக்கட்டி இருந்துச்சு, அதையுமே எடுத்து வச்சுருந்தேன். சுண்டல் நிலக்கடலை ரெண்டையுமே ஒன்றாவே சேர்த்து வேக வச்சுட்டேன். சைட் பை சைட் வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன், அதையுமே ஆன் பண்ணி விட்டுட்டேன். நிலக்கடலை சுண்டல் ரெண்டையுமே ஒன்றாவே வேக போட்டுட்டு அது தாளித்து விடுறதுக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எடுத்து பல்ஸ் மோட்டில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் வீடியோ. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு vlog எடுத்து ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ தான் அதுக்கான ஸ்டெப் எடுத்திருக்கேன். சுண்டல் நிலக்கடலை அவிச்ச தண்ணி இருந்துச்சுல்ல, அதையும் நான் வேஸ்ட் பண்ணல, தனியாகவே ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே வீட்டில் ரெடி பண்ண கருவேப்பிலை பொடி இருந்தது, அதுவும் லைட்டாக தூவி விட்டுட்டு தேங்காய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். இது என்னோட ஈவினிங் ரொட்டீன். 4 o'clock மேலே தான் என்னோடய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகும். வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுக்குவேன். க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதும் தலைக்கு நல்லா ஆயில் வச்சுட்டு பின்னி மடித்து போட்டுக்குவேன். கீழே லாஸ்ட் வரைக்குமே பின்னி பேண்ட் வச்சு மாட்டிக்குவேன். எப்போயுமே இதுதான் என்னோடய ரெகுலர் ஹேர் ஸ்டைலே. வீட்டில் இருக்கிறப்போ எப்போயுமே பின்னி மடித்து தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். இதோட என்னோடய ஈவினிங் ரொட்டீன் கம்ப்ளீட் ஆகும். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.